ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பால்கனிக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளோர் மேட்டும் போட வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஏற்கனவே இந்த பெயிண்ட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திரும்பி க்ளீன் பண்ணி எல்லா இடத்தையும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஓரத்தில் மட்டும் பெயிண்ட் அடித்தாங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பி பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறோங்கிறது கீழே நோட்டீஸ் போர்ட்லேயும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்லேயும் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வெளியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கனால கீழே கால் வச்சிடாதீங்கன்னு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சுருந்தாங்க கண்ணாடியில். அதே மாதிரி அவங்க ஃப்ளோர் மேட்டு வச்சுருந்தாங்க, அங்கே அதுலேயும் போட்டிருந்தாங்க அங்கே வச்சுருக்கோம். ஸோ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்னு. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டூல்ஸ் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டாக அவங்க பின்னாடி வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ளோர் மேட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் கேட்டாங்க. கரெக்டாக 30 மினிட்ஸே முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அலைன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் வச்சு அதை வந்து ஒட்டிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்.